லலித் குகன் வழக்கில் கோட்டபாயவின் சாட்சியம் ஏப்ரல் 28 கட்டளை தப்பவே முடியாது. உலகில் மனிதநேயம் மிக்க நாடாக இலங்கையை மாற்றுவதே எமது எதிர்பார்ப்பு. ஜனாதிபதி அனுர சற்று முன் அதிரடி. ரணிலை கைது செய்த அனுரவுக்கு வந்தது ஆபத்து. உதய கம்மன்பில எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களில் 4 இலங்கையர்கள் காயம். யாழ்ப்பாணத்தில் வீட்டுக்குள் புகுந்து கணவன் மனைவி மீது தாக்குதல் நடத்தி கத்திமுனையில் நகை கொள்ளை. வெளியானது சிசிடிவி வீடியோ. தமிழர் பகுதியில் பெட்ரோலை கட்டிலுக்கு அடியில் பதுக்கி வைத்திருந்து அதிக விலைக்கு விற்ற பெண் அதிரடி கைது. சற்று முன்னர் அமெரிக்கா இலங்கைக்கு கொடுத்தது அதிர்ச்சி. வவுனியாவில் 4 இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் அதிரடியாக கைது. செய்திகளை தொடர்ச்சியாக தினமும் தெரிந்து கொள்ள News1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் சாட்சியத்தை எந்த முறையில் வாங்குவது குறித்த கட்டளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 28 வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டத்தை 2011 ஆண்டில் மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10 ஒழுங்கமைப்பதில் நின்ற லலித் குமார், வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் 12 அறிக்கையிடப்பட்டது. லலித் மற்றும் குகனின் உறவினர்களால் 2012 ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த மனு மீதான விசாரணையின் போது குறித்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் 2012 ஆண்டு செப்டம்பர் மாதம் விசாரணைகள் தொடங்கப்பட்டது. 2017 ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் கோட்டபாய ராஜபக்சவின் பெயரும் இணைக்கப்பட்டது. நடைபெற்ற வழக்கு விசாரணைகளில் கோட்டபாய ராஜபக்ச மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு உத்தரவிட்ட போதிலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தன்னால் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து சாட்சியம் வழங்க முடியாது என்று தெரிவித்திருந்தார். கோட்டபாய ராஜபக்ச தரப்புக்கு கடந்த டிசம்பர் மாதம் குறித்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாதென்றால் அது குறித்து சத்திய கடதாசியை வழங்குமாறு நீதிமன்றம் அதிரடியாக அறிவுறுத்தியது. கோட்டபாய சத்திய கடதாசியை தாக்கல் செய்திருந்த நிலையில் 2 தரப்பையும் எழுத்து மூல சமர்ப்பணங்களை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் கடந்த தவணையின் போது அறிவுறுத்தல் வழங்கியது. இந்த வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த எழுத்து மூல சமர்ப்பணங்கள் தொடர்பான கட்டளை ஏப்ரல் மாதம் 28 வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலகில் இலங்கையை மனிதநேயம் மிக்க நாடாக மாற்றுவதே தமது எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று கொழும்பில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவித்துள்ளார். உலகில் எந்தவொரு யுத்தத்தின் போதும் மனிதநேயத்தின் கொடியை முன்னெடுத்து செல்லும் தேசம் இலங்கை தேசம் என்ற செய்தியை உலகிற்கு கொண்டு செல்வோம் என்று. உலகில் எவ்வளவுதான் வளர்ந்த நாடுகள் இருந்தாலும் இலங்கை எத்தகைய பொருளாதார பிரச்சனைகளை சந்தித்தாலும் மனிதநேயம் பொருந்திய மக்கள் வாழும் ஒரே நாடு இலங்கை என்ற நாமத்தை உலகிற்கு கொண்டு செல்வோம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் என்று இளைஞர்களை விளங்கி வருவதாகவும் இது தாய்மார்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி தமது பிள்ளை போதைப்பொருளுக்கு அடிமையாவது ஒரு தாய்க்கு வேதனையை தருவதாகவும் உறவினர்கள் மத்தியிலும் கிராமத்திலும் பிள்ளை ஒதுக்கப்படுவதனால் தாய்மார்கள் நிற்கதிக்குள்ளாகியுள்ளனர். அரசாங்கம் நச்சு போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதாகவும் போதைப்பொருள் அனர்த்தத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்துள்ளதோடு பெண்களினால் கடன் வாங்க சொத்துக்கள் இல்லாவிட்டாலும் அரசாங்கமே அதற்கான உத்தரவாதத்தை வழங்கக்கூடிய வகையிலான வேலை திட்டம் ஒன்று விரைவில் தயாரிக்கப்படும் என்றும் கடனை செலுத்த பெண்களுக்கு முடியாமல் இருந்தால் அதனை அரசாங்கம் செலுத்தும் என்றும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார். அத்தோடு அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியாக தெரிவித்திருந்தார். இதுவரையில் மத்திய கிழக்கின் மோதல்களில் 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளதோடு அவர்கள் 4 தற்போது சிகிச்சையை தொடர்ந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தற்போதைய சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வாழும் இலங்கையர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை செய்வதாகவும் இது குறித்து தூதரகங்கள் ஊடாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாயில் வான் பாதுகாப்பு அமைப்பினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் ஒன்றின் பாகங்கள் விழுந்து பாகிஸ்தானை சேர்ந்த சாரதியொருவர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மிகவும் சூட்சுமமான முறையில் வீடொன்றில் பெட்ரோல் பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்த பெண்
ஒருவர் கல்முனை தலைமையக போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கல்முனை புறநகர் பகுதியில் கடையொன்றுடன் இணைந்த வீடொன்றில் சட்டவிரோத எரிபொருள் விற்பனை நடப்பதாக கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து ஊழல் ஒழிப்பு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் முஸ்தபா தலைமையிலான போலீஸ் குழுவினர் சற்று முன்னர் திடீர் சோதனையை முன்னெடுத்த போது குறித்த வீட்டின் கட்டிலுக்கு கீழே தந்திரமாக போத்தல்கள் மற்றும் கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 32 லிட்டர் பெட்ரோல் எரிபொருளை போலீசார் மீட்டுள்ளனர். 39 வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டு பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டதோடு இது குறித்த வழக்கு நாளை கல்முனை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுர மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என உதய கம்மன்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தமையே இதற்கு காரணம் என்றும் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு உண்மை என்றால் அது ஒரு குற்றம் என்றால் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் இலங்கையில் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமையை பயன்படுத்தி ஒசல ஹேரத் என்பவரால் வுல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2023 அந்த பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்தது ஒரு உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பயனற்ற விவாதம் என்றே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து நான் கூறி வருகின்றேன் என்றும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஒரு ஜனாதிபதியின் பயணங்கள் உத்தியோகபூர்வமானதாக இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன பாதுகாப்பு மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகளை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அதுவே உலக நியதி. அப்படி இல்லை என்றால் நாட்டு தலைவர்கள் பாதுகாவலர்கள் இல்லாமல் பாதுகாப்பு வாகனங்கள் இல்லாமல் தனிப்பட்ட பயணங்களில் செல்லும் போதோ எதிரிகளால் இலகுவாக இலக்கு வைக்கப்படுவார்கள். ரணிலின் கைது நடவடிக்கையின் பின்னணியில் உள்ள ஜனாதிபதி அனுரவுக்கும் எதிர்காலத்தில் அதே கைது நடவடிக்கை தன்னைத்தானே தாக்கும் செயலாக அமைந்துள்ளதாக உதய கம்மன்பில மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு சந்தையில் உள்ள வீடு ஒன்றில் இன்று அதிகாலை நகை கொள்ளை ஒன்று இடம்பெற்றுள்ளது. இன்று அதிகாலை 1 மணியளவில் 3 திருடர்கள் மதிலால் பாய்ந்து குறித்த வீட்டுக்குள் புகுந்துள்ளதோடு வீட்டில் இருந்த நபரை தாக்கிவிட்டு பின்னர் அவரின் மனைவியின் கழுத்தில் கத்தியை வைத்து சுமார் 5 பவுன் நகையை அவரது கழுத்தில் இருந்து அறுத்து எடுத்துள்ளனர். குறித்த பெண்ணையும் கணவரையும் திருடர்கள் அரை மணி நேரத்துக்கு மேலாக இரும்பால் தாக்கியுள்ளதோடு மணல் மண் அள்ளி கொட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கணவன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற போது மருதங்கேணி போலீசார் மற்றும் அவசர இலக்கங்களான 119 118 ஆகியவற்றுக்கு அழைப்பு மேற்கொண்டு உதவி கோரியுள்ள போதிலும் 8 மணி நேரம் கழித்து போலீசார் சரியாக காலை 9:15 மணிக்கு சம்பவ இடத்துக்கு முறைப்பாடு பெற்றுக்கொள்ள வந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த வீட்டில் நேற்றோடு சேர்ந்து 3வது தடவையாக திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது குறித்த சிசிடிவி காணொளியும் தற்போது வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை உவர்மலை லோவர் வீதியில் வீடொன்றின் கூரையில் இருந்த 2 கைக்குண்டுகள் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. வீட்டை பழுது பார்க்க சென்றபோது வீட்டின் உரிமையாளரால் வீட்டு கூரைக்கு மேல் கைக்குண்டுகள் உள்ளதாக திருகோணமலை தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 கைக்குண்டுகளை மீட்டுள்ளதோடு வீட்டின் உரிமையாளர் 1993 ஆண்டு முதல் இங்கிலாந்தில் வசித்து வந்த நிலையில் இந்த வருடம் கடந்த மாதமே இலங்கைக்கு திரும்பியுள்ளார். குறித்த கைக்குண்டை திருகோணமலை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நேற்று மாலை செயலிழக்க செய்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஈரானிய கப்பலான ஐரிஸ் புசேர் மற்றும் அதன் பணியாளர்கள் குறித்த விவகாரங்களை கையாள்வதில் இலங்கையின் இறையாண்மையை தாங்கள் மதிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் இது குறித்து தெரிவிக்கையில் குறித்த கப்பல் அதன் பணியாளர்கள் மற்றும் மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகள் தொடர்பான இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் இலங்கையின் உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச சட்ட கட்டுப்பாடுகளுக்கு இணங்க இலங்கைக்கே உரியது. முன்னதாக புதுடில்லியில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் உரையாற்றிய இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சர்வதேச உடன்படிக்கை கடப்பாடுகளின் கீழ் ஐரிஸ் டெனா என்ற ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 32 மாலுமிகளுக்கு இலங்கை தற்போது பராமரிப்பு வழங்கி வருவதாக தெரிவித்திருந்தார். கடந்த புதன்கிழமை இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் வைத்த அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலினால் ஈரானிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதை அடுத்து இலங்கை கடற்படையினர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உயிர் பிழைத்தவர்களை மீட்டதோடு 84 சடலங்களையும் மீட்டெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் போதை மாத்திரைகளுடன் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 500 போதை மாத்திரைகள் அவர்களிடமிருந்து போலீசாரால் மீட்கப்பட்டதோடு கைது செய்யப்பட்டவர்கள் நாளை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர்.
அஸ்வசும திட்டத்தில் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் விண்ணப்பித்த நலன்புரி கொடுப்பனவை வாங்குவோர் மற்றும் வாங்காதவர்களின் தகவல்களை புதுப்பிக்கும் வேலைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. வருடாந்தம் நலன்புரி நன்மைகளை பெறும் நபர்களின் பெயர் பட்டியலை புதுப்பிப்பது கட்டாயம் என்ற காரணத்தால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றதோடு இதற்கு தகுதியுடைய 29,93,558 நபர்கள் ஏற்கனவே தமது தகவல்களை சமர்ப்பித்துள்ளனர். எதிர்வரும் 28ஆம் திகதியோடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைய உள்ளதாகவும் கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் வீட்டுக்கு வரும்போதோ தேவையான ஆவணங்களை தயாராக வைத்திருக்குமாறும் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நுவரெலியா டிக்கோயா கிழங்கநாதர வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த யுவதியொருவரின் சடலத்துக்கு அவமரியாதை இழைக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் முன்னெடுக்கப்படவிருந்த போராட்டத்துக்கு ஹட்டன் நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை நோர்வுட் போலீசார் விடுத்த கோரிக்கையை ஏற்று ஹட்டன் நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் தமேந்தி பெர்னாண்டோ குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கிழங்கநாதர வைத்தியசாலை நுழைவாயில் ஹட்டன் நோர்வுட் பிரதான வீதி பொதுமக்கள் கூடும் ஏனைய இடங்களில் சட்டவிரோத ஊர்வலங்கள் போராட்டங்கள் அல்லது ஒன்று கூடல்களை நடத்துவதை தவிர்க்குமாறு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் உள்ளடங்கலாக பலருக்கு இந்த நீதிமன்றம் குறித்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. யுவதிக்கு நேர்ந்த அசம்பாவிதம் குறித்து இதுவரை உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் குற்றவாளிகள் எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் அங்கு இருந்தவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.